நமக்கு எப்படி அடித்தா வலிக்குமோ, நம்மளை யாராவது திட்டினா எப்படி நமக்கு உரைக்குமோ, அதுபோல தான் அரசியல்வாதிக்கும். ஸோ அவங்களோட தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு சமுதாயத்துக்காக அவங்க சிலதை தியாகம் பண்ணி அரசியலுக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், நேற்று என்னடா இப்படி பேசுனா, இன்றைக்கி என்னடா இப்படி பேசுகிறான், சாரி நேற்று என்னடா இப்படி பேசுனார், இன்றைக்கி என்ன இப்படி பேசுகிறாரு. அவங்களுக்கும் உணர்வு உண்டுங்க. இப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்காங்களே சொந்தக்காரங்க, நீங்கள் நேற்று பழகின மாதிரியா இன்றைக்கி பழகிட்டு இருக்கீங்க? நேற்று இருந்த மாதிரியா இப்போ உங்களை நடத்துகிறாங்க? நேற்று வேறு மாதிரி நடத்திருப்பாங்க, இப்போ வேறு மாதிரி நடத்துவாங்க. நீங்கள் டாப்பில் இருக்கும்போது வேறு மாதிரி நடத்துவாங்க, நீங்கள் டவுன் ஆகும்போது வேறு மாதிரி நடத்துவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த உறவெல்லாம் விட்டுட்டு வரன்னு தோணும்ல. உங்களுக்கு இருக்கிற உணர்வு அரசியல்வாதிக்கும் இருக்கக்கூடாதுன்னா இருக்குது. உங்களுக்கு தினம் தினம் மனநிலை மாறுதில்ல, அரசியல்வாதிக்கும் இருக்கக்கூடாது. அவங்களும் நம்மளிருந்து வந்த ஒருத்தர் தான். ஸோ ஓகேவா? ஸோ அவங்க மாற்றி மாற்றி பேசுகிறதுனால என்ன இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க? நேற்று ஒன்று பேசுனாங்க, இன்றைக்கி ஒன்று பேசுனாங்க. நமக்கும் அப்படி தாங்க மாறும். என்ன வித்தியாசம் இருக்குது? நேற்று எப்படி பேசுனாங்கன்னு என்ன, இப்போ பேசுகிறது கரெக்டா? ஸோ நீங்கள் அது கரெக்டாக இருக்குது அப்படி தோணுச்சு நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? நீங்கள் ஆதரித்தா தான் ஸோ நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம் போல் அவங்க நினைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒருத்தருமே ஆதரிக்காதனால என்ன நேற்று இப்படி பேசுனா இப்படி பேசுனா இதுவும் பொய்யா தான் இருக்கும்ட்டு புறக்கணிக்கிறதுனால அவங்களுக்கே கன்ஃபியூஸ். மக்களுக்கு எது தான் பிடிக்கும்? அவங்களுக்கு சமுதாயத்தில் எதுக்கு வராங்க? மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு பிடிச்சதை பண்ணணும், அதுதான் வராங்க. அவங்க ஏதாவது பண்ணும்போது நீங்கள் புறக்கணிச்சிட்டோ இல்லை ஏகத்தெல்லாம் பேசும்போதோ, மக்களுக்காக தான் வந்தேன், மக்களுக்கு பிடிக்கலங்கிறம்போது அவங்க கருத்தை மாற்றிக்கிறாங்க, அவங்களோட செயல்பாடை மாற்றிக்கிறாங்க. ஸோ காரணம் யார்? மக்கள், நம்ம தான். அவங்க கரெக்டாக பேசுகிறாங்கனாலாம் இந்த ஆதரிங்க. எதிரி கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆதரிங்க. அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லது பேசுகிறாங்க, ஆதரித்து போங்க. ஏதோ ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணிக்கிட்டு அவங்கள காயப்படுத்திக்கிட்டு, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அவங்களுக்கும் பிள்ளைங்களாம் இருக்காங்கள, வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க. அவங்க உணர்வுகளை பாதிக்காதவாறு. அவங்க நமக்காக வந்திருக்காங்க, அதனால் கொஞ்சம் மதித்து பேசுங்க. எந்த அரசியலாவது இருந்தாலும் அவங்களுக்கு கூட மரியாதையை கொடுத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள்.